ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 21வது கிளாஸில் காட்டன் ஃப்ராக் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாத்தை ரெண்டாக மடிச்சிட்டேன். திரும்பி இதை இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இப்போ கிளாத்தை வந்து நான் 4ஆக மடிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ கிளாத்தை 4ஆக மடிச்சிருக்கேன். மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மேலே ஷோல்டருக்கு ஒரு அரை இன்ச்சில் அடையாளப்படுத்திக்கோங்க. சரிங்களா? கிளாத்தை நான் 4ஆக மடிச்சிருக்கேன். இந்த டாப்பையும் இப்படி 4ஆக மடிச்சுக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இங்கே அரை இன்ச்சு அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லைங்களா? கரெக்டாக அந்த இடத்துல வைங்க. இதுக்கு இந்த பக்கம் தையலுக்கு போயிடும். சரிங்களா? ஷோல்டரில் சரியான அளவு அடையாளப்படுத்திக்கோங்க. அங்கேருந்து தையலுக்கு 1/4 இன்ச்சு தள்ளி அடையாளப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி கழுத்து பகுதியிலையும் சரியான அளவு அடையாளப்படுத்திக்கிட்டு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. ஷோல்டரில் இந்த சைடு ஆம்கோல் சைடு சரியான அளவு அடையாளப்படுத்தியிருக்கேன். அங்கே இருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அடையாளப்படுத்திக்கோங்க. ஆம்கோலில் இந்த இடத்துல சரியான அளவு எடுத்துக்கோங்க. இங்கேருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த உயரம் இருக்குது இல்லைங்களா? இந்த உயரம் வந்து எனக்கு இதோட முடியுது. சரியான அளவு அடையாளப்படுத்தியிருக்கேன். அங்கேருந்து தையலுக்கு அரை இன்ச்சு எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த உடம்போட அளவு இருக்குது இல்லைங்களா? இதில் இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது சரியான அளவு. இங்கே இருந்து இது சரியான அளவு. இங்கே இருந்து நம்ம தையலுக்கு இப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே என்ன அளவு இருக்கோ அதை இங்கே பார்த்து கீழேயும் அதே மாதிரி குறிச்சிக்கோங்க. குறிச்சிக்கிட்டு கோடு போடுங்க. ஆம்கோல் கர்வ் வரைவோம் இல்லைங்களா? அதுக்கு 1 இன்ச் எடுத்துக்கோங்க. கழுத்து வந்து எனக்கு ரொம்ப மேலே ஏறி இருக்குன்னு சொன்னாங்க கஸ்டமரு. அதனால் நான் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். சரிங்களா? நான் ஃப்ரண்ட் நெக்குக்கு பா நெக்கு கொடுத்துருக்குறேன். பேக்குக்கு நான் ரவுண்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃப்ராகோட கீழே பாட்டத்துக்கு அதே மாதிரி கிளாத்தை 4ஆக போட்டிருக்கேன். எனக்கு இந்த பாட்டத்தோட உயரம் வந்து கம்மியாக இருக்குது. கீழே மடிச்சடிக்கிறதுக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ எனக்கு இந்த பாட்டத்தோட உயரம் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். நம்ம அடையாளப்படுத்தணும் இல்லைங்களா? நம்ம அடையாளப்படுத்தின இடத்துல இருந்து இடுப்போட அளவு எங்கே முடியுதோ அந்த இடத்துல அடையாளப்படுத்திக்கோங்க. இங்கே இருந்து தையலுக்கு அரை இன்ச்சு சேர்த்துக்கோங்க. சரிங்களா?
உங்களுக்கு இங்கே வந்து உங்களோட ஃப்ராக் வந்து கரெக்டான அளவு இருக்குன்னா இந்த கோடு போட வேண்டாம், சரிங்களா? இந்த மடிச்சு அடிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் கோடு போட்டு இங்கே இருந்தால் அளவு எடுத்துக்கோங்க. கட்டிங் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கழுத்து பட்டிக்கும் ஆம்கோலுக்கும் நான் இந்த ஒயிட் கலர் கிளாத்தில் வந்து கிராஸாக கிளாத் எடுத்துக்கிறேன். கிளாத்தை ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாத் இழுத்து கொடுக்காது, சரிங்களா? அதனால் கிளாத்தை வந்து நான் கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த பின்பக்கம் இருக்குது இல்லைங்களா, இந்த பின்பக்கத்தில் ஒரு சைடு மட்டும் கொஞ்சமாக இப்படி மடித்து தையல் போட்டுக்கோங்க. கிளாத்தில் ஒரு சைடு மடித்து தைச்சது போக மடித்து தைக்காத பக்கம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து கழுத்து பகுதியில் வச்சு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அளவில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த கிளாத்தை லைட்டாக உள்ள வழியாக மடிச்சு விடுங்க. அந்த ஒயிட் கலர் கிளாத் வந்து கொஞ்சமாக வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு பைப்பிங் மாதிரி கொடுத்துக்கலாம். இதே மாதிரியே ஃப்ரண்ட் சைடும் தைச்சிக்கோங்க. கழுத்து பகுதி ரெண்டையும் தைச்சிட்டோம். இப்போ பேக் சைடு கழுத்து பகுதியை அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கோங்க. சரிசமமாக மடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு சைடும் கொக்கி பட்டியும் நூல் பட்டியும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நூல் பட்டியும் கொக்கி பட்டியும் தைச்சிட்டோம். இப்படி வச்சு இந்த இடத்துல லைட்டாக ரஃப் அடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸை வச்சுக்கோங்க. நல்ல பக்கமும் உள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டரை சரிசமமாக வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவில் தையல் போட்டுக்கோங்க.
கழுத்துக்கு தைச்ச மாதிரியேவும் ஆம்கோல்லையும் 2 பக்கமும் பைப்பிங் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ ஆம்கோல் பக்கம் 2 சைடும் பைப்பிங் கொடுத்தாச்சு. இப்போ பாட்டமுக்கு ஃப்ரில் வைக்கிறதுக்கு கிளாத் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை இப்படி வச்சுக்கோங்க. நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அப்படியே நம்ம ஃப்ரில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரில்லை இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரில் இப்படி வச்சதுக்கப்புறம் அடுத்த ஃப்ரில்லை அதுக்கு ஆப்போசிட்டாக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஆப்போசிட் சைடாக ஒரு ஃப்ரில்லை வச்சுட்டோம் இல்லைங்களா, இப்போ இந்த ஃப்ரில்லை இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரில்லை இந்த சைடு திருப்பி வச்சிட்டோம் இல்லைங்களா, இப்போ அடுத்த ஃப்ரில்லை அதுக்கு ஆப்போசிட் சைடாக திருப்பி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஃப்ரில்லையும் மாற்றி மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் சைடு நம்ம ஃப்ரில் வச்சு தைச்சிட்டோம். அதே மாதிரியே பேக் சைடும் ஃப்ரில் வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ 2 சைடும் நம்ம ஃப்ரில் வச்சு தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இந்த கிளாத்தை இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. எனக்கு கேமராவில் ஃபுல்லாக கவர் ஆகலை. நம்ம ஆல்ரெடி உடம்பு சுற்றுக்கு கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஆம்கோல் சைடு சரி சமமாக அளவு வச்சு இங்கே இருந்து ஸ்ட்ரெயிட்டாக நேராக இது வரைக்கும் தையல் போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த சைடு மாதிரியே அடுத்த சைடும் தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 சைடும் தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கப்புறம் கீழே பாட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அப்படியே இன்னொரு மடிப்பு மடித்து அந்த இடத்துல கடித்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாக்ஸ் ஃப்ளீட் ஃப்ராக் முடிஞ்சிருச்சு. இடுப்புக்கிட்ட பின்னாடி கட்டுறதுக்கு நான் ரிப்பனையே ஒரு நாட்டு மாதிரி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.